என்னுடைய தலைமை உரை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் பேராசிரியர் தேவநாதன், நான் முதல்ல பேசிடுறேன், அப்புறம் உன்னுடைய தலைமை உரையை நீ வச்சுக்கோ அப்படின்னு கட்டளை இட்டிருக்கார். சரி, அதை சிரசாக வகித்து அவரை பற்றி மட்டும் ஒரு 2 நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய தலைமை உரையை வச்சுக்கிறேன். பேராசிரியர் தேவநாதன் இன்னைக்கு பாரத தேசத்தில் தர்சனங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகாசம்னு சொன்னால் அதில் பிரகாசிக்கக்கூடிய சூரியன் தேவநாதன் தான். அவர் சாஸ்திரங்கள், எல்லா விதமான சாஸ்திரங்கள்லேயும் பாரங்கதர். நியாயம், வேதாந்தம், மீமாம்சை, வியாக்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல சாஸ்திரங்களில் நிஷ்ணாதர், பாரங்கதர். பல சதஸ்ஸுகள், பண்டித சதஸ்கள், ஆசேத்து ஹிமாச்சலம், இவர் பங்கெடுத்துக்காத சதஸே கிடையாது. இவர் இல்லைன்னா சதஸே இல்லை, அப்படி வச்சுக்கணும். ஸ்ருங்கேரி பீட்டத்துலேயும் சரி, காஞ்சி பீட்டத்துலேயும் சரி, பூர்ண பிரஜ்ஞ வித்யாபீட்டத்துலேயும் சரி, இல்லை காசியாக இருந்தாலும் சரி, இங்கே அகோபில மட்டத்திலேயோ இல்லை ஆண்டவன் ஆசிரமத்திலேயோ எந்த ஒரு பண்டித சதஸ்ன்னு இருந்தாலும் அதில் ப்ரொஃபஸர் தேவநாதன் இல்லாத அந்த சதஸ்ஸு நடக்காது. ஏதாவது ரொம்ப எல்லாரும் பெரிய சாஸ்திர விசாரம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் தேவநாதாச்சாரியார் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பாரங்கத்தராக இருக்கார். அது பெரிய விசேஷம் அவரிடத்துல. ஆரம்ப நாளில் மதுராந்தகம் சுவாமியின் இடத்துல வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா சுவாமியின் இடத்துல காலக்ஷேபங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி அந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர். அந்த ஆச்சாரிய அனுகிரக விசேஷங்கிறது அவரை இன்னைக்கு ஒரு துணைவேந்தர் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தியிருக்கு. பல பாரத தேசத்தில் பல டெல்லி சம்ஸ்தானத்தில் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் வித்யாபீட்டத்தினுடைய சம்ஸ்தானத்தில் பெரிய ஸ்தானத்தில் இருந்து தற்போது வேதிக் யூனிவர்சிட்டியில் ஒரு துணைவேந்தர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வகிச்சுருக்கார். அந்த துணைவேந்தர் ஸ்தானத்திலேருந்து அவர் இன்னும் அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால் மேலே மேலே போவாருங்கிறது ரொம்பவும் நிச்சயமான விஷயம். அப்படிப்பட்ட ஒருவர் இன்னைக்கு இந்த தத்துவசாரம் அப்படிங்கிற ஒரு செமினார் விருஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தி உபாகதம் பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருஹாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி. இந்த நிறைவு விழாவுக்கு அடியனை கூட்டத்துக்கு ரொம்ப அடியன் கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பத்மநாபாச்சார் சுவாமி அடியனுக்கு ரொம்ப காலமாக பரிச்சயம் உள்ளவா எல்லாரும் நம்மக்கிட்ட பிரீத்தியாக இருப்பான்னு ஒரு நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. பரிச்சயம் ரொம்ப இருக்குது, அவருக்கு ரொம்ப பிரீத்தியும் அதை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் சொன்ன ஒரு பாகம் சரி, பெரிய மகான்கள்கிட்ட அனுகிரகத்தை அடியன் பெற்றிருக்கேன்றதுல சம்சயம் கிடையாது. சில இன்னொரு பாகங்கள்லாம் நீங்கள் விட்டுடுங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் அவரோட பிரீத்தியை காண்பிக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் பூயாசம்னு ஒரு பதப்பிரயோகம் இருக்குது. அது எங்கே பிரயோகம் பண்ணுவார்? பூயாசம்னா நமக்கே நம்ம ஆசீர்வாதம் பண்ணிக்கிறது தான். ததாகம் பூயாசம். சௌத்த பிரயோகத்தில் கூட அது மாதிரி பூயாசம்னு இருக்குது. அடியான் விஷயத்துக்கு வந்துவிடுறேன். அவருடைய பிரீத்தி இதே மாதிரி வர்த்ததாம் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போது நடாதூர் அம்மாளுடைய வைசிஷ்டியத்தை பற்றி இங்கே எல்லாரும் மகான்கள்லாம் சொல்லியிருப்பா. நடாதூர் அம்மாளுடைய கிரந்தங்கள் 13 கிரந்தங்கள் நினைக்கிறேன், 15-13 கிரந்தங்கள். அத்தனை கிரந்தங்களையும் சேவிச்சவாலும் இருப்பார். நமக்கு தலைவர் கருணாகராச்சார் சுவாமி இருக்கார், அவர் தான் தலைவர், எல்லாத்தையும் சேவிச்சிருப்பார். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, இந்த அம்மாளுடைய
வைசிஷ்டியம் வந்து நம்ம சித்தாந்தத்தில் சம்பிரதாயத்தில் ரொம்ப வசதியானது. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பின்னாடி, வேதாந்த தேசிகருக்கு முன்னாடி அவர் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் அந்த சம்பிரதாயம் வந்து கீழே வந்திருக்காரு. எத்தனையோ ஆச்சாரியால் நடுவில் இருந்திருக்கா, ஒருத்தர் யாருக்குமே குறவு கிடையாது. முன்னாடி இருந்த ஆச்சாரியாலாம் குறவுன்னோ, அம்மாளுக்கும் தேசிகன் நடுவில் இருந்தவாள்லாம் குறவு, அப்படி அர்த்தம் இல்லை. ஆனால் அவருடைய ஸ்தானம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப வசதியான ஸ்தானம். அவர் அனுகிரகம் பண்ணாமல் இருந்தால் சுத்தப்பிரகாசிகை இல்லை. சுத்தப்பிரகாசிகை இல்லைன்னா சததூஷணி இல்லை. சுத்தப்பிரகாசிகை இல்லைன்னா தேசிகனோட கிரந்தங்களும் நிறையா இல்லை. அதனால் பரஸ்பர உபகாரிய பாவம், பரஸ்பர உபகாரகம் இந்த கிரந்தங்கள் எல்லாமே அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை நடாதரம்மாள் வகிச்சிருக்கார். நம்ம விஸ்வசித்தன் வந்திருக்கார் சுவாமி, எங்களாழ்வானுடைய வம்சஸ்தர், எங்களாழ்வானுடைய சிஷ்யர் அவர். இந்த நடாதூர் அம்மாளுடைய வம்சத்தை பற்றி, திருவம்சத்தை பற்றி சொல்லும் பொழுது நடாதூரம்னா நடாதா அப்படின்னு சொல்லியிருப்பா யாராவது. நடம்னா நளினம், நடம் நளின வித்யாஹு, நடம் நளின வித்யாஹு தச்சஸ்ரீச பதாம்புஜம், தச்சஸ்ரீச பதாம்புஜம். அங்கே நடாதாஸ் தேன சாத்விகான்னு கடைசியில் முடியாது. தஸ்யாதனம் து அனுபவ, தஸ்யாதனம் து அனுபவ நடாதாஸ் தேன சாத்விகான்னு ஸ்லோகம். நடாதர்கள் தான் நடாதூர்னு ஆயிடுத்து. பகவானுடைய பத பங்கஜத்தை எப்பவும் அனுபவிக்கிறவர்கள். சாத்விகான்னு பதம் போட்டார். நமக்கு தெரியும் இல்லையா, சாத்விக சச்ச விஜ்ஞேய சது விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தக. பகவத் பிரசாதம் யாருக்கு கிடைக்கிறதோ அவள் தான் சாத்விகாள். பகவானை சேவிக்கிறவா இல்லாத சாத்விகாள் கிடையாது. ஏன்னா எமை வைஷவரணத்தேன்னு இருக்க, அவன் இவனை விரும்பணுமே. அவன் இவனை விரும்பணும் அப்படின்னா இவன் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அங்கே பக்தியை பண்ணியிருக்கணும், பிரீத்தியை காண்பிச்சிருக்கணும். பிரியத்தம ஏவகி வரணீயோ பவதி எஸ்யாயம் நிறுத்திச பிரியா சயே வாசிய பிரியதமோ பவத்தின்னு ஸ்ரீபாஷ்ய வாக்கியம். இதெல்லாம் இருக்கட்டும். அடியன் வந்து அவ்வளோ உயர்ந்த ஒரு சம்பிரதாயம் நடாதூர் திருவம்சத்தினுடைய சம்பிரதாயம். இந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு ஒரு வைசிஷ்டியம் இருக்குது. பார்கவோ ஹோதா பவத்தின்னு இருக்குது. அவளுக்கு பஞ்சாவத்தம்னு சொல்கிறா சௌத்த பிரயோகத்தில். ஸ்மார்த்த பிரயோகத்துலையும் அப்படி தான் அவதானத்தில் கொஞ்சம் விசேஷம் இருக்குது. நடாதுர் இன்னும் கூட சொல்கிறா வந்து ஸ்ரீவத்சன்ற ரிஷியானவர் சாவித்ரியோடைய குமாரர்னு கூட பிரசித்தி இருக்குது. உயர்ந்த சம்பிரதாயம் இது. அதெல்லாம் பற்றி பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா. அப்படியே நிறைவு உரை அப்படின்னா ஏதோ ஒன்று சாஸ்திரம் சொல்லணுமோ இல்லையோ, இல்லாட்டா நம்ம சாஸ்திரம் இவருக்கு கொஞ்சம் இதுவாக போயிடுத்து போட்டிருக்கே, சம்பந்தம் இல்லையோ. அப்படியே தத்துவசாரம் சேவிச்சிருக்கேன், தத்துவ நிர்ணயம் சேவிச்சிருக்கேன். அதை 2-3 தடவை பாடம் சொல்லியிருக்கேன். பிரபந்த பாரிஜாதம் ஒரே தடவை பாடம் சொல்லி மறந்து போயிருக்கேன். தத்துவசாரம் ஞாபகம் வச்சுருக்கேனா அப்படின்னா இப்போ தான் 2 தடவை பாடம் சொன்னதால் ஞாபகம் இருக்குது, சில இடங்கள் ஞாபகம் இருக்குது. தத்துவசாரத்தில் விசேஷம் என்னென்னா 14 அதிகரணங்களை ஆச்சாரியன் சாதிக்கிறார். 14 அதிகரணங்களை நேராக சாதிக்கிறார். மற்ற அதிகரணங்கள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. இப்போது பாருங்க, எல்லா சப்தங்களும் பிரம்மத்தை சொல்லுகின்றன, இது ஒரு விஷயம். இது சராச்சர வியபாசிரயஸ்தஸ்யா தத்யோபதேசோ பாக்தான் சூத்திரத்துக்கு விஷயம், தேஜோதிகரண சூத்திரத்துக்கு விஷயம் தானே. இதை கூட சொல்லியிருக்காரான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நாம் ஏதோ ஒரு கணக்கில் போட்டோம்னால் 14 அதிகரணங்களை சாதிச்சிருக்கார். 14 அதிகரணங்களை மாத்திரம் ஏன் எடுத்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு சங்கத்தியில் பெரியவாள்லாம் சாதிச்சிருக்கா. இந்த தத்துவசாரத்துக்கு அழகான வியாக்கியானம் ரத்னசாரிணின் வியாக்கியானம். அதே மாதிரி நம்ம நடாதூர் திருவம்சத்தை சேர்ந்த ஆச்சாரியர் சுவாமியுடைய தாத்தா பிரபிதாமகர், பிதாமகனுடைய தகப்பனர் தமையனார், அந்த சுவாமி அற்புதமான வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். இந்த வியாக்கியானங்கள்லாம் சேவிச்சோமானால் பல விஷயங்கள் வருது. இப்போ சமீபத்தில் ரத்னசாரணியில் ஒரு விஷயம் சேவித்தேன். அபகத பாப்மான்னு இருக்குது. அதனோட ஆர்டிக்கிள் கூட அப்படி எழுதியிருக்கேன். இந்த அபகத பாப்மத்துவம்னா எல்லாருக்கும் தெரியும். அபகத பாப்மத்துவம்னா என்ன? அபகதனா நாசம் நசிக்கப்பட்ட, போக்கடிக்கப்பட்ட, இதை வச்சோங்களேன் பாபத்தை உடையவன். பெருமாளுக்கு எங்கே பாப்பம் வந்தது போச்சு, அடுத்த கேள்வி வரும் இல்லையோ. பாப்பம் இருந்து தானே போகணும், இல்லை சுதப்பிரகாசிகாச்சார் உடனே சாதிச்சுட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
பாபம் என்பது நாம் எல்லாம் பண்ணுறோம். நாம் பண்ணுற பாபம் மாதிரி அதே மாதிரி கர்மாக்களை பகவான் கிருஷ்ணாதி அவதாரங்களில் பண்ணாலும் அதனால் அவனுக்கு அது ஒட்டாது. அந்த பாபத்தினால் ஏற்படும் பாபம் அடியன் சொல்கிறது கர்மங்களை, அதனால் ஏற்படும் ஒரு பாபம்னு ஒரு ஆத்ம குணம் இருக்கும் இல்லையோ, அது அவனை தொடாது. அஸ்லிஷ்ட பாபகத்துவம். இன்னும் மேலே சாதிச்ச கிருத்தேபி தத் சஜாத்தியே பாப சஜாத்தியே கர்மணி தத் ஸ்லேஷ பிரதிபட கஷ்டித் சக்தி விசேஷோ பகவதா அப்படி இந்த மாதிரி பக்திகள் இருக்கு. பகவானுடைய சக்தி விசேஷம் அப்படி இருக்குன்னு. இது ரொம்ப அழகான விஷயம். இதை நீங்கள் ரத்னசாரணியில் சேவிச்சு பாருங்க. தார்க்கிக பரிஷ்காரத்தோடு சாதிச்சிருக்கு, தர்க்க பரிஷ்காரத்தோடு சாதிச்சிருக்கேன். அதுக்கு அப்படின்னு கூட வியாக்கியானம் எழுதி அது விவரணம் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு கூடிய சீக்கிரத்தை பிரிண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தத்துவசாரம்னா என்ன அதை மாத்திரம் நான் விஞ்ஞாபிக்கிறேன். தத்துவம்னா பகவான். சேத்தனங்களுடைய சேத்தனங்கள் அச்சேதனங்கள் இவத்தோட கூட்டு, அதான் விசிஷ்டம்னு சொல்லப்படுகிறது. அந்த விசிஷ்டமான தத்துவம் ஒன்று. இதை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்த சாஸ்திரம் தான், கிரந்தம் தான் தத்துவசாரம். தத்துவம் என்றால் விசிஷ்டமான தத்துவம். அதை பிரதிபாதனம் பண்ணுகிற சாஸ்திரத்தின் சுருக்கு தத்துவசாரம். ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் அதுதான் சொல்கிறது, மற்ற கிரந்தங்களும் அதுதான் சொல்கிறது, சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுலேயும் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்லோகத்தை விஞ்ஞாபிச்சு விட்றேன். கதம் தத் திருஷ்டியா கதம் உத்பவதி அவதரதி அந்யத் ஸ்வயம் ஊஹ்யதாம். இது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகம் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் மீமாம்சா நியாயங்கள், அபச்சேத நியாயம் என்ன, விரோதாதிகரண நியாயம் என்ன, சாமானிய விசேஷ நியாயம் என்ன, இந்த நியாயங்களெல்லாம் விஸ்தாரமாக சுவாமி ஆச்சாரியன் நடாது நம்மால் சாதிச்சிருக்கார். அதெல்லாம் பொது சபையில் சொல்கிறது கஷ்டம். ஆனால் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அவருக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பாதம் இது. இது அழகாக எழுதியிருக்காரு. எல்லாரும் சம்பாதமாக ஆக்கினாதான் 4 பேர் பார்ப்பான். ராமானுஜனுடைய சரித்திரத்தை எழுதினா 4 பேர் படிக்க மாட்டார். சீரியலாக போட்டால் தான் பாப்பா. அந்த சீரியல் சரியாக இருக்கணும், இல்லாட்டா அது அபச்சாரம் போய் முடிஞ்சிடும். என்ன கஸ்துவம் தத்துவவிதஸ்மி. பெருமாள் கேட்குறார், ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்குறார், தத்துவவித் அஸ்மி, நான் தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. தத்துவவித்துன்னு சொல்கிறாரு. கஸ்துவம் தத்துவவித வஸ்து பரமம் கிம் தரிஹி. எல்லாம் தெரிஞ்சுட்டு, எல்லாம் தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கார. உயர்ந்த தத்துவம் எது, பரமம், எதை காட்டிலும் இன்னொன்று உயர்ந்ததாக அல்லவோ அந்த தத்துவம் என்ன, வஸ்துவை என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. விஷ்ணு அப்படின்னு. கதம்னு கேட்டேன். விஷ்ணுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா ஒத்துண்டுருவாளா? கதம் அப்படின்னு கேட்டேன். தத்வேதம் பர தைத்தரியக முக திரையந்த சந்தர்சனா. இந்த ஆச்சாரியாளுடைய குணங்கள் எப்படின்னா, அவள் சுலபமாக எழுதணும்னு நினச்சா கூட சுலபமாக வராது. ஏன்னா நம்ம இங்கிலீஷில் கிளிம்சஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் போகாது அவளுக்கு. கஷ்டப்பட்டு சொன்னாலும் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய சமாசம் பாருங்க. தத்தேதம் பர தைத்தரியக முக திரையந்த சந்தர்சனார். இந்த பெரிய ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம்னா, தத்துவத்தை சொல்வதற்காகவே வந்த திரையந்தமான தைத்தரியகம் ஒரு சாகை. அந்த சாகையில் இருக்கிற வேதாந்தங்கள் முதலியன இருக்கின்றனவே, அதை பார்த்துட்டு இருக்கோமே. தத்வேதம் பர தைத்தரியக முக, தைத்திரியகம் போன்ற வேதாந்தம்னா உபனிஷத்துக்கள். வேதாந்தம் சப்தத்துக்கு உபனிஷத்துன்னு அர்த்தம். உபனிஷத்துக்கள் சந்தர்சனாத்னா உபனிஷத்துக்கள்லாம் நமக்கு தெரியறதே அப்படின்னு. இந்த வாக்கியத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கு. தத்வேதம் பரங்க விஷ்ணு பரமஹ, அக்னிரோமோ தேவதானாம் விஷ்ணு பரமஹான். இது தழியந்த வாக்கியம் இல்லை.
திரையந்தம்னா வேதாந்தம். வேதாந்த வாக்கியம் இல்லை, இது சம்ஹித வாக்கியம். சம்ஹித வாக்கியத்தை கொண்டு நிர்ணயம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால், சம்ஹித அப்படின்னா பூர்வ காண்டம், கர்ம காண்டம், அதில் பல விஷயங்கள் சொல்லப்படுறன. சிலதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் கூட நமக்கு தெரியும், அதெல்லாம் அர்த்தவாதம்னு சொல்லிடுவா. தேவையில்லாத விஷயம் சொன்னால் மீமாம்சகால் யாராக இருந்தாலும் கஷ்டப்படுவா. ஏன்னு கேட்டால், பிரயோஜனவத அர்த்தஜான சாதனைபூத சுவாத்தியாயம் சம்ஸ்குரியாத்துன்னு சுவாத்தியாயோத்தியேதவ்யான்னு வியாக்கியானம் பண்ணுறக்கா. அடியன் ஏதோ மனசில் ஒரு விவக்ஷையினால் பிரயோஜனம் இல்லாதுன்னு சொன்னேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வாக்கியம் அர்த்தவாதம் தேவையில்லையே அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கூட சம்ஹிதைகள்லையோ பிராமணங்கள்லையோ இருக்கலாம். ஆனால் வேதாந்தங்களில் அப்படி இருக்காது. வேதாந்தங்கள் எல்லாமே தத்துவத்தை சொல்வதற்காகவே வந்தன. தத்துவ இதம் பர, தத்துவ அப்படின்னா ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையோ. சதஷ்ட சத்பாவா, அசதஷ்ட அசத்பாவா நியாய பாஷ்யக்காரர். சதஷ்ட இருக்கிறதுக்கு இருத்தல் ஒரு தன்மை, இல்லாததுக்கு இல்லாமைன்ற தன்மை, அதுதான் சதஷ்ட சத்பாவா, அசதஷ்ட அசத்பாவா. அதுதான் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அதான் உண்மை நிலை. தத்துவத்தை இங்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. தத்துவம்ன்ற பதம் இருக்குது பாருங்க. சம்ஸ்கிருதத்தில் தத்துவம்ன்ற பதம் வஸ்துவையும் சொல்லும், தத்துவம்ன்ற பதமானது தன்மையையும் சொல்லும். இந்த இடத்துல என்ன தெரியுமோ இல்லையோ, தத்துவ இதம் பர அப்படின்னா ரெண்டு அர்த்தத்தையும் வச்சுக்கலாம். உண்மை நிலையை சொல்லுவதற்காகவே ஏற்பட்ட வேதாந்தங்கள். என்ன வேதாந்தங்கள் அது? தைத்திரியக முக அப்படின்னா. தைத்திரியக முக அப்படின்னா தைத்திரிய சாக்கை இருக்கும். இப்போ பல பேர் நம்ம எல்லோரும் கிருஷ்ண யஜுர்வேதிகள் தான், பல பேர் இங்கே இருக்குவா, சில பேர் வேறு வேதமாக கூட இருக்கலாம். இந்த அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியன்னு ரெண்டாவது உபனிஷத் பாகம் இருக்குது. அடுத்த ஸ்லோகத்தில் யாக்ஞிக்யாம் உபனிஷதின்னு சாதிக்கிறார் அம்மாள். அதனால் இந்த இடத்துல திரையந்தன்றது தான் என்ன எடுக்கணும் தெரியுமா? ரெண்டாவது உபனிஷத் பாகம், ரெண்டாவது பிரச்சனத்தை தான் எடுத்துக்கணும். அங்கே அழகாக அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே மேலே பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் விபர்த்தி இதெல்லாம் வருது, நிறையா வாக்கியங்கள்லாம் வருது. அங்கே கடைசியில் என்ன சொல்கிறது தெரியுமோ இல்லையா? ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே, அதுக்கு அங்கே பிரதீகம் இருக்கு. அப்ஜசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்ய. To Indian philosophy. So I must say that a few of us, we never knew about this. But today, it was astounding, right from 10